84 டேஸ் ரீடிங் ஜேர்னியில் நம்ம 56ஆவதாக பார்க்க போகிற புத்தகம் தமிழகத்தில் தேவதாசிகள். இந்த புத்தகம் முனைவர் கே. சதாசிவன் அவர்கள் எழுதினது. தமிழில் கமலாலயன் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தோட தலைப்பை பார்க்கும்போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது யாரை பற்றி பேச போகுது அப்படின்றது. தமிழ்நாட்டில் தேவதாசிகள் அப்படின்றவங்க இப்படி இருந்தாங்க. நிறைய இந்தியா முழுக்க இருக்கிற கோவில்களில் தேவதாசிகள் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த புத்தகம் குறிப்பிட்டு தமிழகத்தில் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் பேசுது. தமிழ்நாட்டில் இருந்த பல கோவில்கள்லையும் தேவதாசிகள் அப்படின்றவங்க இருந்திருக்காங்க. சமீப காலத்தில் தான் அதெல்லாம் ஒழிக்கப்பட்டிருக்கு. நமக்கு சுதந்திரம் கிடைச்சு அதுக்கப்புறமா சில முயற்சிகள்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம ரியல் டைமில் அதை ஒழிக்க முடிஞ்சது. சட்ட ரீதியாக முன்னாடியே அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இப்போது நிறைய கோவில்களில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட அதில் என்னென்னவெல்லாம் நடந்தது, அதுக்குள்ளே எவ்வளவு சிக்கல்கள் இருந்தது, அதுக்குள்ளே பெண்கள் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அப்படின்றது நம்ம படித்து தெரிஞ்சுக்கும் போது இவ்வளோ கொடூரமான ஒரு சமூக அமைப்பு நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்கா இல்லை இந்தியாவில் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். ஏன்னா அவ்வளவு கொடூரமாக இந்த தேவதாசி முறையில் இருந்த பெண்கள் சுரண்டப்பட்டிருக்காங்க. ஏன்னா இது கடவுளுக்கான பெண்கள், இவங்க கடவுளின் மனைவிகள் அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு அங்கே இருந்த நிலச்சுவார்ந்தாரர்களும் சரி, ஜமீன்தாரர்களும் சரி, அங்கே இருந்த பூசாரிகளும் சரி, எல்லாருமே இந்த பெண்களை உடல் ரீதியாக சுரண்டி இருக்காங்க அப்படின்றதும் ரெக்கார்டடாக இருக்கிற தரவுகளில் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்தில் ரொம்ப ரிவீலிங்கான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஒரு முறையாவது படித்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம சமூகத்தில் இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்காக தான் இந்த புத்தகம் நான் உங்களுக்கு பரிந்துரை பண்ணுறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். நீங்கள் இந்த புத்தகம் படிக்கிறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நன்றி.